அந்த கங்கா வந்து அவருடைய பேரன் தான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி உங்களை நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவாளை பற்றி பேசுறதுக்கு உட்காந்துருக்கிற ராஜாஜிங்கிற அடியேன் தான். ஒரு குவாலிஃபிகேஷனும் கிடையாது. பெரியவாளுக்கு பரம பக்தியாக பூஜை பண்ணினேன். நிறைய எல்லாரும் வந்து ஸ்ரீராமஜெயம் எழுதுகிற மாதிரி நான் வந்து ஒரு 2-3 நோட் புக்கில் ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமி அனந்த கோட்டி சாஸ்தாங்க நமஸ்காரம்னு நோட் புக் ஃபுல்லாக எழுதி அது பெரியவாளை பார்த்துருக்கா மகாகான் சைடில். அந்த ஒரு பாக்கியம்தான், வேறு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் கிடையாது. இப்போ பெரியவா அவதாரம் பண்ணிட்டா. அவள் பிறந்த ஊர் எதுங்கிறது நிறைய பேர் ஈச்சங்குடிங்கிறா, விழுப்புரங்கிறா, கலவைங்கிறா. இதில் ஒரு சுவாரஸ்யம் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் ஒரு தோசைக்கல் ரெக்கார்டு ஒன்று HMVயில் ரிலீஸ் பண்ணுவாள். அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு, ஒரு பாட்டு, கலவையில் ஒரு நாள் பேரொளி பிறந்தது. பெரியவா பிறந்தது விழுப்புரம். பாட்டு ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கம்ப்யூட்டர்லாம் ரெக்கார்ட் பண்ண இப்போ பரத்தெல்லாம் உடனே அது அவை சைட்லேருந்து அவை குறிப்பை நீக்கிடுவோம். அப்போ அந்த பாசிபிலிட்டிலாம் கிடையாது. ஸோ இதை ரெக்கார்டு எடுத்துட்டு தேனம்பாக்கத்துக்கு போகிறா சீர்காழி. கண்ணில் ஒரே தாரையாக ஜலம். பெரியவா ஒரு தப்பு நடந்துச்சு, இந்த மாதிரி நீங்கள் பிறந்தது விழுப்புரம்னு இப்போது கேள்விப்பட்டேன், ஆனால் யாரோ எழுதி கொடுத்தா எய்தவன் இருக்கா அம்பை நோவானுன்ற மாதிரி நான் இதை பாடிவிட்டேன், என்ன பண்ணுறதுன்னா இதுக்கு யார் சமாதானம் சொல்ல முடியும்? எல்லாருக்கும் லோகமே பிரசித்தி. பெரியவா விழுப்புரத்தில் பிறந்தாங்கிறதுக்கு அவளே ஒரு தரம் ஒரு அணுக்க தொண்டரோடு அந்த ரூமில் உட்காரும்போது நான் இந்த ரூமில் தான்டா பிறந்தேன் அப்படின்னு சொன்னாராம். இதுக்கு மேலே நமக்கு என்ன அத்தாரிட்டி வேணும்? இதுக்கு பெரியவா சமாதானம் சொல்கிறா, சால்ஜாப் சொல்கிறா அவனுக்கு, டேய் ஒருத்தன் பிறக்கிறான்னா அது நான் பிறந்தது வந்து ஒளின்னு எடுத்துட்டேன்னா எனக்கு இன்னொரு துறவரம் எடுக்கிறப்போ அது இன்னொரு ஜென்மாடா சந்நியாசம். அது ஒளின்னா நான் என் குருநாதரோட சந்நியாச ஆசிரம தர்மத்தில் புகுந்தது கலவை இல்லைடா, அது பேரொளி, அதனால் தப்பு இல்லைன்ட்ட. இந்த மாதிரி வியாக்கியானம் யார் அதை சொல்ல முடியும்? அவர் தான் சொல்ல முடியும். இதுக்கப்புறம்